ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு மிக சத்தான, ஆரோக்கியமான கோதுமை மாவுல எப்படி வந்து கேக் செய்ய போறோம்ன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் 3 முட்டையோட ஒயிட்ட மட்டும் எடுத்து நான் வந்து நல்லா பீட் பண்ணியிருக்கேன். அத வந்து எல்லோ வந்து அங்கிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 3ஓட ஒயிட்டு அந்த எக்கோட ஒயிட்ட மட்டும் நல்லா பீட்டர வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு நல்லா நொர வர வரைக்கும் ரொம்ப நேரமா நம்ம பீட் பண்ணணும். பாருங்க எந்த அளவுக்கு ஆகுதுன்னு. அந்த அளவுக்கு நம்ம நொர வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப பீட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கே தெரியும் ஒரு மாரி நொர நொரையா வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம், நான் வந்து 50 வந்து வெண்ணெயும், அதுக்கு கம்மியா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேங்க. அத தான் இப்ப லைட்டா மெல்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வச்சு அது 2யுமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நொர வந்து ஒரு மாரி நொர மாரி வரும். அப்பதான் வந்து கரெக்ட்டான லெவல். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பீட்டர் இல்லன்னா கூட ஒயிட்ட மட்டும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு 3, 4 மினிட்ஸ் அடிச்சீங்கன்னா நல்லாருக்கும். அது ஒரு டிப்ஸு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே கப்ல 1 கப் வந்து சுகர வந்து நான் மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு சலிச்சுக்கணும். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து குக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டு ஒரு பிஞ்ச் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்பூன வச்சு கிண்டிட்டு அதையும் சலிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் லெவல் வந்த பிறகு, ஒரு ஸ்பூன வச்சு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ஒரு டைட்டான பதத்துல இருக்கும். அப்ப வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால வந்து நம்ம வந்து இதில சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகர்லாம் கரெக்ட்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கன்சிஸ்டன்சி இந்த மாரி இருக்கணும். அதுதான் கரெக்ட்டானது. அ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாவும் போகக்கூடாது. ரொம்ப திக்காவும், டைட்டாவும் இருக்கக்கூடாது. எல்லாம் கரெக்ட்டான பிறகு அந்த ஸ்பூன்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, அதையும் எல்லாம் மிக்ஸ் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து ஒரு குக்கர்ல வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு கீழ ஒரு ஸ்டாண்ட் போட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நம்ப கலந்து வச்சிருக்க இந்த பேட்டர நான் முன்னாடியே பட்டர் ஷீட் போட்டு கேக் மோல்டுல ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ரெ அந்த கெ ரெடி பண்ண அந்த கேக் மோல்டுல நம்ம பேட்டர வந்து நம்ம அதில வந்து பிளேஸ் பண்ணிட்டு, அதையும் எல்லாமே இது பண்ணிறணும். எல்லாத்தையும் ஊத்துன பிறகு, லாஸ்ட்ல அத வந்து ஒரு 2 அடி அடிச்சு தரையில அப்படி வச்சு நம்ம அடிச்சோம்னா, அந்த பபிள்ஸ்லாம் ஆ இந்த மாரி அடிக்கணும். அப்பதான் அந்த பபிள்ஸ்லாம் வெளில வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கரெக்ட்டா ஈவனா ஸ்ப்ளிட் ஆயிரும் எல்லா இடத்துலயும். இப்ப என்ன பண்றோம், அத அப்படியே தூக்கி குக்கருக்குள்ள வச்சுட்டு, கொஞ்சம் சூடா இருக்கும். அப்படியே நான் வச்சோனே அப்படியே கீழ போட்டேன். ஆ அதுக்கப்புறம் நம்ப வந்து குக்கர வந்து மூடி வச்சுரணும். மூடி வச்சுட்டு நான் வந்து கேஸ்கெட் போட மாட்டேன். கேஸ்கெட் போடாம, விசில் போடாம மூடி வச்சுட்டு கரெக்ட்டா 40லேருந்து 45 நிமிஷம். கணக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேகலன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. அழுத்தி பார்த்தா ரொம்ப ஸ்பான்ஜியா இந்த தடவ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. சூப்பரா இருந்தது. ஆ பார்த்தீங்கன்னா, கத்தியில விட்டு பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்ல, ஒட்டல. அப்ப வந்து கரெக்ட்டா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஆறுன பிறகு நம்ப அத அப்படியே வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஆ மாத்திர்லாம். மாத்துன பிறகு என் குட்டீஸுங்கலாம் சூ சூடு ஆவி பறக்க பறக்க பீஸ் போட்டேன். அவனே கேட்டுட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். ஆறட்டும்டா வெயிட் பண்றான்னு, எதுவுமே கேட்கல. சரின்ட்டு சூடோட சூடா ஒரு பீஸ கட் பண்ணேன். கட் பண்ணோனயும் பவுல்ல வச்சு சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கும், தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஹெல்த்தியா கேக். அ எப்படின்னா, நல்லா நம்ப வந்து மைதா மாவுல சேர்க்கறது வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளவா நல்லது கிடையாது. ஸோ, இந்த மாரி சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. கோதுமை மாவுலயே ஏன் செய்ய முடியாது? அதோட பெர்ஃபெக்ட்டா இதில கோதுமை மாவுல நம்ம செய்யலாம். ஹெல்த்தியும் ஆச்சு. டேஸ்ட்டும் பெர்ஃபெக்ட்டா வருதுங்க. இதோட வேற என்ன வேணும்? குழந்தைங்களோட ஆரோக்கியம் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்க. இந்த மாரி பார்ட்டி, இந்த மாரி வெளியில எங்கேயாவது போனாங்கன்னா, நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே கேக் சாப்பிடுங்கன்னு. அங்க பார்த்தீங்களா, எப்படி ஆவி பறக்க எவ்ளோ ஸ்பான்ஜியா நல்லா மெது மெதுன்னு வந்திருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆம் இதுக்கு மேல வந்து நீங்க சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட மேல ஊத்திக்கலாம். ஆ வைப்பிங் கிரீம் இருந்தாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்குது. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. சாப்பிட்டோம். நான் பாப்பாவ கூப்பிட்டு வாயில ஊட்டி விட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டுமா அப்டின்னா, கோதுமை மாவுல செஞ்சேன்னா நம்பவே இல்ல ஹஸ்பண்டும், பாப்பாவும். சூப்பரா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சு என்னன்னு. ஓகேங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்